வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் மலர்விழி. விவசாயிகளின் நலன்களே முதன்மையானவை என்றும் அவர்களுக்கு இழைக்கப்படும் எந்த ஒரு அநீதியும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த விவசாயிகளுடன் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். பாகற்காய் சாகுபடியில் தரமற்ற விதைகள் மற்றும் நாற்றுகளை பயன்படுத்தியதால் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்து விவசாயிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இப்பிரச்சனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதுமான இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்யவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார். நாட்டில் ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை சுமார் 89% என்ற அளவில் குறைந்துள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 2014-15 ஆண்டில் 135 இருந்த விபத்துகளின் எண்ணிக்கை 2025-26 ஆண்டில் வெறும் 16 குறைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதே ரயில்வே அமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கான மிக தெளிவான சான்றாகும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் 55,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்களை மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது ஸ்டார்ட் அப் இந்தியா முன்முயற்சி தொடங்கப்பட்டதிலிருந்து ஒரே ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான ஸ்டார்ட் அப்களை அங்கீகரிக்கிறது என்றும் மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி ஸ்டார்ட் அப் இந்தியா முன்முயற்சியின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை 2,23,000 தாண்டி உள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறை இன்று புதுடெல்லியில் நடத்திய ஆய்வுக் கூட்டத்திற்கு அத்துறையின் செயலர் திரு நரேஷ் பால் கங்வார் தலைமை தாங்கினார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் தடுப்பூசி, செயற்கை கருவூட்டல் மற்றும் பாரத் பசுதான் போர்ட்டல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு கங்வார், கால்நடைத்துறையில் ஊக்கத்தொகை அடிப்படையிலான முதலீட்டை மேம்படுத்துவதே இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறினார். டிஜிட்டல் தரவு ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், நோய் கட்டுப்பாடு மற்றும் கால்நடை சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்துதல் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் இத்துறையில் மேம்பட்ட சேவை வழங்குவதற்கும் பங்கேற்பாளர்கள் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணம் நாளை தொடங்க உள்ளது. நாட்டின் பல்வேறு மையங்களிலிருந்து ஹஜ் பயணிகள் அடங்கிய முதல் குழு சவுதி அரேபியாவிற்கு புறப்பட உள்ளது. 1,75,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்வார்கள் என்று மத்திய சிறுபான்மையினர் விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹஜ் பயணிகள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மேலும் ஹஜ் பயணம் சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் அமைவதை உறுதி செய்வதில் மத்திய அரசின் உறுதிப்பாட்டை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 133வது அத்தியாயம் வரும் 26ஆம் தேதி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சிக்கு மக்கள் தங்களது ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் இம்மாதம் 24ஆம் தேதி வரை வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமாகவோ நரேந்திர மோடி செயலி மூலமாகவோ தங்களது கருத்துக்களை பகிரலாம். மேலும் 1922 என்ற எண்ணுக்கு மிஸ்ட் கால் கொடுப்பதன் மூலமாக குறுஞ்செய்தியில் வரும் இணைப்பை பின்பற்றி பிரதமருக்கு தங்கள் பரிந்துரைகளை நேரடியாக வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று ஆவணங்களை உயர் தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் வடிவில் ஆவணப்படுத்த தேசிய அளவில் பணிகளை மேற்கொள்ள கலாச்சார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக நாடு தழுவிய தேசிய பழமையான சுவடிகளை கணினிமயமாக்குதலின் முயற்சியாக நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள், அருங்காட்சியகங்கள், நூலகங்கள் மற்றும் தனியார் சேமிப்புகளில் உள்ள பழம் சுவடிகளை ஆய்வு செய்தல், பதிவேற்றல், பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்கள் அணுகக்கூடியதாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை வரலாற்று ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் ஆவணப்படுத்த அரசு அதிகாரிகள், தொல்லியல் ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் கொண்ட 2 சிறப்பு குழுக்களை ஏற்படுத்தியுள்ளது. இத்திட்டம் தொழில்நுட்ப அடிப்படையிலான முறையில் இந்தியாவின் பழம் சுவடி பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் பொதுமக்களும் இளம் தலைமுறையினரும் பயன்படுத்த வழிவகை செய்யும். இந்த முயற்சியில் பொதுமக்களும் தன்னார்வர்களும் பங்கேற்று ஞான் பாரதம் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து தங்களிடம் உள்ள தொன்மையான பழஞ்சுவடிகள், ஆவணங்கள் இருப்பின் அவற்றை பதிவேற்றம் செய்து இந்த தேசப்பணியில் ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா அணி சற்று முன்வரை 10.5 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்திருந்தது.